நக்ஷோட பர்த்டேக்கு வந்து உனக்கு கிஃப்ட் வேணுமா இல்லை வந்து அவன் ரொம்ப நாளாக வந்து தீம் பார்க்கில் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளேமபிள் பார்க்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த மாதிரி வேணுமான்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே ஆப்ஷன் கேட்டப்போ அவன் சொன்னது வந்து எனக்கு இன்ஃப்ளேமபிள் பார்க்கே கூப்பிட்டு போ, டாய்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டான். ஸோ அவன் பர்த்டேக்கு நான் வந்து அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ ஃபீஸ் வந்து கிட்ஸ்க்கு வந்து 350 தான் இருந்தது. அண்ட் சாந்தினி வந்து பிலோ 5 இயர்ஸ்ன்றதுனால வந்துட்டு 1 பேரண்ட் கேன் அக்கம்பனின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீயே போ, நான் வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே வரல. ஸோ நான் நக்ஷ் அண்ட் சாந்தினி வந்து போனோம். எனக்கு டிக்கெட் ஃப்ரீ சாந்துவால். ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் நான் டிக்கெட் எடுத்துகிட்டு போனேன். அண்டு அந்த பார்க்குக்கான டெடிக்கேட்டிவ் சாக்ஸ் வந்து போடணும். அந்த சாக்ஸில் க்ரிப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 100 ருபீஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆல்ரெடி நாங்கள் ஒன்ஸ் இதில் போயிருக்கோன்றதுனால என்கிட்ட சாக்ஸ் இருந்தது. ஸோ நான் சேம் சாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக வந்து இருந்தது. ஒன்று வந்து என்னென்னா ஒரு பேரிகேட் மாதிரி இருந்து அதுக்குள்ளே பூந்து விளையாடுற மாதிரி இருந்தது. அப்புறம் கிளைம்பிங் ஸ்ட்ரக்சர் இருந்தது. டோம் ஷேப் மாதிரி சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்தது. ஹேங்கிங் பால் இருந்தது. ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுற மாதிரி பால்ஸில் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. அண்டு ஸ்லைடிங்கும் இருந்தது. ஸோ ஸ்லைடிங்க்கு வந்து என்ன கிளைம்பிங் மாதிரி வச்சு அப்புறம் ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் வந்து அழகாக பார்ட்டிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதோட ஓவரால் வியூ தான் லைக் எப்படி வந்து அந்த இன்ஃப்ளேமபிள் பார்க் இருந்ததுன்றதுக்காக. ஸோ நக்ஷ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த கிளைம்பர்ஸில் தான் ஏறினான். அவனுக்கு அவ்வளோ ரிஸ்ட் பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். ஏறிட்டாங்க, டாப் ஆஃப் இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஏறிட்டான். ஸோ அந்த கிளைம்பிங் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து அந்த டோம் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் யானை சவாரிலாம் போயிட்டு சாந்து குஷி பண்ணோம். குஷி பண்ணிவிட்டு குட்டி மினி ஸ்லைடு இருந்தது அண்ட் மேஜர் ஸ்லைடு ஒன்று இருந்தது. ஸோ மினி ஸ்லைடில் வந்து சாந்துக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. சரி ஓகேவா எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ஸ்லைடு இருந்தது. அந்த ஸ்லைடுக்கு வந்து ஆக்சுவலி கிளைம் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நக்ஷ்க்கு அது ஈஸி அண்ட் நானுமே அதை பண்ணிடலாம். பட் சாந்து வந்துட்டு பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ கீழே விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து நான் போயிட்டுருந்தேன். விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது, அதுதான் இதோட சேஃப்டி பர்பஸு. பட் ஸ்டில் வந்துட்டு மிஸ்பேலன்ஸ்டு ஆகிட போகிறான்றதுக்காக நான் பின்னாடியே போயிட்டுருந்தேன் பிடிச்சிட்டு. பட் அவள் பாட்டுட்டு அந்த ஸ்லைடை பார்த்ததுலேருந்து குஷியாயிட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளே ஏறிட்டா ஆக்சுவலி. கிளைம் பண்ணி ஏறுறது, ஸ்லைட் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது, ஸ்லைட் பண்ணுறது, மிச்ச ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே போகல. இது பார்த்ததுலேருந்து அவளுக்கு இதுவே வந்து ரொம்ப கேட்சி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுலேயே ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 15 மினிட்ஸ் வந்து இங்கேயே அவள் ஸ்பெண்ட் பண்ணா ஃபுல்லாக. அவள் கூட நானும் உட்காந்து சறுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆக்சுவலி அவளை பார்த்துக்கிறதுக்கு தான் என்னை அனுப்புனாங்க. பட் ஆனால் அவளை பார்த்துக்கிட்டேன். நான் வந்து சும்மா போயிட்டு நானும் கூட தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் குதித்து விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து விளையாடிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் என்ன ஜம்ப்பு பாருங்கள், செம்ம ஆட்டம் போட்டான்னா. ஆக்சுவலி பசங்களுக்கு டாய்ஸ் மாதிரி வாங்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி அவங்களோட பர்த்டேக்கு ஏதாச்சும் ஒரு பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு மெமரபுளான ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகணுன்னா இந்த மெமரிஸ்லாம் வந்து அவங்க பெருசாகிட்டு பார்க்கும்போது அவங்களே செரிஷ் பண்ணாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருந்தது. அட் தி சேம் டைம் வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி சாந்துலாம் வந்துட்டு இவ்வளோ என்ஜாய் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் 2 பேர் போஸ்ட் கொடுத்தது அங்கேருந்து அவங்க அப்பாவுக்கு. ஸோ ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பால்ஸ் இருக்கும் நிறைய. ஸோ அங்கே ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க, ட்ரெயினிஸ் மாதிரி. ஸோ அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதோ எப்படி பெல்ட்டி அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பால்ஸில் எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஜம்ப்ஸ் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஸோ கொஞ்சம் பயம். பட் அவங்க செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஜம்ப்ஸ், பெல்ட்டி, அதுக்கப்புறம் கிளைம்பிங்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு சாந்தும் வந்துட்டு குதித்து ஆட்டம் போட்டு டயர்ட் ஆடிட்டு ஃபைனல் 5 மினிட்ஸ் வந்து உள்ளே இருக்க முடியல அந்த அம்மாவால். அப்போ எப்போ டைம் முடியுதுன்னு வந்து கேட்டு போயிட்டு இருந்தாங்க.
போனாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு செம்மையாக ஆல் டுகெதர் என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டு திருப்தியாக சாப்பிட்டோங்க. ஒரு தோசை வாங்கிட்டு ஒரு ஸ்ட்ராபெரி சாக்லேட் வாங்கிட்டு முடிச்சிட்டோம் எங்கள் டின்னரை. நக்ஷும் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணான். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட பசங்களோட பர்த்டேஸை மெமரபுளாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.